Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ லாவா அக்னி 3 ன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. லாவா பிராண்ட்ல இருந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. இத வந்து 20000 க்கு சேல்ஸ் பண்றாங்க. இதுல 20000 க்கு என்னென்ன பெஸ்டா இருக்குன்னு வாங்க பாத்துறலாம் ஃபர்ஸ்ட். இதுல வந்து 12 டிஸ்ப்ளே இருக்கு. அதாவது பின்னாடியும் ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. அதுவும் AMOLED டிஸ்ப்ளே. ரெண்டு சைடுமே AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த பின்னாடி உள்ள டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி நீங்க வந்து ரியர் கேமரா வச்சு நீங்க வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா வரும். மெயின் கேமராவிலே நீங்க வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். அதுபோக இதுல வந்துட்டு 3D கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மொபைல் சூப்பரா இருக்கு. அதுபோக இந்த மொபைல்ல வந்து ஐபோன்ல கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் கீன்னு தனியா கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங், போட்டோஸ், நோட்டிஃபிகேஷன், ஆப்ஸ் ஓபன் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஆக்ஷன் கீயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மொபைல் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல். IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து 1 மீட்டர் அளவுல தண்ணியில விழுந்தாலுமே ஒண்ணுமே ஆகாது. இதுல வந்துட்டு அடிஷனலா 8 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து போட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்துக்கலாம். அது போக ரெண்டு கேமராலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராலுமே நீங்க வந்து 4K வீடியோ வந்து 30 fps வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மொபைல்ல வந்துட்டு 12 வீடியோ மோடு இருக்கு. அதாவது நீங்க வந்துட்டு பாதி டிஸ்ப்ளேல வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாதி டிஸ்ப்ளேல வந்துட்டு பேக் கேமரா ஆன் பண்ணி சேம் டைம்ல வந்துட்டு நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுபோக இந்த மொபைல்ல வந்து ஒரு நியூ ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Dimensity 7300X. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. அதுபோக இந்த மொபைல் வந்துட்டு 4 இயர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 1 இயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அதாவது எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கே வந்து மொபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டுவெல் டிஸ்ப்ளே மொபைல்லாம் 17,000 க்கு சேல்ஸ் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து 20,000 வந்து நம்ம கொடுக்குறாங்க லாவா பிராண்ட்ல இருந்து. இந்த மொபைல் லுக் வைஸ் பார்க்கவும் வேற லெவல்ல இருக்கு. இந்த மொபைல் பத்தி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பார்க்கலாம். இதுல வந்துட்டு நமக்கு ரெண்டு பக்கமும் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கனால ஒரு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்க ஒரு கிளாஸ் பினிஸ் இருக்கும். அதுபோக இந்த மொபைல்ல சைட்ல ஆக்ஷன் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐபோன்ல தான் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்க வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீ வச்சு. அதுபோல் இந்த மொபைலுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப் மொபைல். நீங்கள் 1 மீட்டர் வரைக்கும் வாட்டரில் விழுந்தால் இது ஒன்றுமே ஆகாது. இந்த மொபைல் வெயிட் வந்து 212 கிராம் இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே டிஸ்ப்ளே வரதுனால உங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.7 இன்ச் ஃபுல் HD 3D கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 12 AMOLED டிஸ்ப்ளே. அதாவது இந்த பிரைஸ்க்கு வந்து 12 டிஸ்ப்ளே கொடுக்குறது இந்த பிராண்டில் தான். ஆனால் லாவா பிராண்ட்ல இருந்து இப்போ உங்களுக்கு 20,000 கொடுக்குறாங்க. இந்த 12 டிஸ்ப்ளே மொபைல்லாம் 70,000 80,000 சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுபோல் இந்த டிஸ்ப்ளே வந்து HDR சப்போர்ட் பண்ணும். டிஸ்ப்ளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுபோல் இந்த டிஸ்ப்ளே வந்து வைட் ஒன் L1 சப்போர்ட் பண்ணும். சன்லைட்டில் பிரைட்னஸ்க்காக 1200 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரியரில் உள்ள டிஸ்ப்ளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 1.74 இன்ச்சு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் செல்ஃபி எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரியர் கேமரா வச்சு இதில் வந்துட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி. அது மாதிரி நோட்டிஃபிகேஷன், கால்ஸ், மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர், ட்ராக்கர் அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மினி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட மெயின் யூசேஜ் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு மெயின் கேமரா யூஸ் பண்ணி இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கிளியராக வரும். நீங்கள் மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கும்போது செல்ஃபிஸ்லாம் வேற லெவலில் வரும். இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8 MB இதில் வந்து அடிஷனலாக 8 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 3x சூப்பர் ஜூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப கிளியராக வரும். அதாவது நீங்கள் 3x யூஸ் பண்ணாமல் 1x யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிளியராக வரும். அது மாதிரி போர்ட்ரேட் வீடியோலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது போக இதுக்கு வந்து அடிஷனலாக 8 MB அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MB கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு கேமராலுமே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராலுமே 4K வீடியோ வந்து 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது போக இதில் வந்துட்டு 12 வியூ வீடியோ மோடு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பாதி டிஸ்பிளேல வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கலாம், பாதி டிஸ்பிளேல வந்துட்டு பேக் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே டைமில் வந்துட்டு ரெண்டு கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் ப்ரீமியம் மொபைலில் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 20,000 கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 14 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு சிம்முமே 5G யூஸ் பண்ணிக்கலாம். Wi-Fi 6E கொடுத்துருக்கு. Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3.5 mm ஜாக் கிடையாது. இதுல இருந்தே தெரியுது இது வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல்னு. அது போக OTT சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Dimensity 7300X அப்படின்னு ஒரு நியூ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூ ப்ராசஸர்னா Dimensity 7300 வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி Dimensity 7300X கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து 12 டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக
ஜஸ்ட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இதோட AnTuTu ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 7 lakhs இருக்கு. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் கேம் பிளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கேம் பிளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப வேற லெவலில் இருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து 2.5 GHz கிளாக் ஸ்பீடு இருக்கு. அது போக இந்த மொபைலில் வந்துட்டு 9 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது VC கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேம் பிளே பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அது போக சார்ஜ் பேக்கப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்துட்டு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சவுண்டாகவே இருக்கும். ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப குயிக்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போதுமே அதை விட ரொம்ப குயிக்காக இருக்குது. இப்போ வந்து OS பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Android 14 ரன் ஆகுது. அதே மாதிரி வந்து Android 15, 16, 17 அப்கிரேட் வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஃப்ளூட்வேரும் கிடையாது, எந்த அன்வான்ட் ஆப்ஸும் கிடையாது, அதே மாதிரி ஆட்ஸும் வராது. இந்த மொபைலுக்கு 1 year வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது மொபைல் எதுனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா 1 year வரைக்கும் உங்கள் வீட்டுக்கே வந்து மொபைலை வந்து புதுசு மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 8GB ரேம் ப்ளஸ் 128 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB ரேம் ப்ளஸ் 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8GB ரேம் வாங்கினீங்கன்னா இப்போ வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து 8GB வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு அடிஷனலாக மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து ஸ்டோரேஜுக்காக UFS 3.1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம இப்போ பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 66 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 50% சார்ஜ் வந்து 19 minutes ஏறும். அதே மாதிரி 100% சார்ஜ் வந்து 53 minutes ஏறும். அதே மாதிரி இதில் வந்துட்டு Type C to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா மொபைலையும் USB to Type C கேபிள் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது ப்ரீமியம் மொபைலில் மட்டும்தான் Type C to Type C கேபிள் கொடுப்பாங்க. இந்த மொபைலையும் அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 1 hourக்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மொபைலில் வந்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரீமியம் மொபைல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 12 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே லுக் வைஸ் செமையாக இருக்கும். பார்க்கவே லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ப்ரீமியம் மொபைல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேமரா பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மொபைலில் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவுமே இல்லை. இந்த லாவா பிராண்டு தான். இது வந்து ஒரு நியூ பிராண்டு, யாருமே நம்பி வாங்குறதில்ல. இந்த மொபைல் 9ஆம் தேதி ப்ரீ புக்கிங் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.